அரசு சார்பில் வணிக ரீதியிலான இடங்கள் அமைக்கப்படுவதில் தமிழகத்தில் சென்னை முதன்மை மாவட்டமாக திகழ்கிறது என்று தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தொழில்நுட்ப சேவைகள் திமுக அரசு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். ரயில் நிலையம் மற்றும் நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைந்துள்ள பட்டாபிராம் டைட்டல் பார்க் வடசென்னை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிவித்தார். தொழில்நுட்ப பூங்கா போன்ற வணிக இடங்கள் அமைப்பதில் சென்னை முதன்மை மாவட்டமாக இருப்பதாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறினார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில், ஹைவேக்கு மிக அருகாமையில் இந்த டைல் பார்க் உருவாக்கப்பட்டு நம்ம வட சென்னை, வடமேற்கு சென்னைக்கு வடமேற்கு பகுதிகளில் எல்லாம் இருக்கும் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, ஐடி துறையில் இருக்கும் இளைஞர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கு அருகாமையில் இப்படி ஒரு ஏ கிரேட் ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கிடுறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப்ஷனில் தமிழ்நாடு, அது குறிப்பாக நம்ம சென்னை தான் மிகப்பெரிய அளவுக்கு நம்பர் ஒன்னாக க்ரோத்தில் இருக்குது. ஏன்னா அந்த வகையில் சென்னைக்கு இன்னும் நிறைய ஏ கிரேட் ஸ்பேசஸ் தேவைன்ற அந்த பேச்சு இருக்கிற இந்த வேளையில் இப்படி தொடர்ந்து அரசே ஏ கிரேட் ஸ்பேஸ், ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். டைடல் பூங்கா இந்த பகுதிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான புதிய வளர்ச்சி நிச்சயமாக உறுதி செய்யும்.